அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா உங்களுக்கு தேர்வில் ஏற்கப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1829. மன்னிக்கவும், இதில் வந்து 9 கொடுத்துருவாங்க. 1829 யாரால் ஒழிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்த வினா, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? அதாவது ஆரிய சமாஜம். அது வந்து ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். அடுத்த வினா பாருங்கள். யாருடைய பணியும் இதக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்த வினா பாருங்கள். ராஷ்டிர கோஃப்தார் யாருடைய முழக்கம்? ஃபார்சி இயக்கம். ராஷ்டிர கோஃப்தார் வந்து யாருடைய முழக்கம்னா ஃபார்சி இயக்கத்தோட முழக்கம். அடுத்த வினா பாருங்கள். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா பாபா ராம்சிங். அடுத்த வினா பாருங்கள். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா எம்ஜி ரானடே. விதவை மறுமண சட்டம்னா ஈஸ்வரேந்திர வித்யாசாகர். சங்கம்னா எம்ஜி ரானடே. அடுத்த வினா. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினா பாருங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? ராமலிங்க அடிகள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள். அடுத்த வினா. புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? எம்ஜி ரானடே. புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்ஜி ரானடே. 10வது வினா. ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது? விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. 11வது வினா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது? சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா. அடுத்த வினா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யார்? அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யார்னா அயோத்திதாசர். 13வது வினா. தக்கான கல்விக் கழகம் நிறுவியவர் யார்? எம்ஜி ரானடே. தக்கான கல்விக் கழகம் நிறுவியவர் யார்னா எம்ஜி ரானடே. அடுத்த வினா. 1852 புனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யார்னா ஜோதிபா பூலே. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் தொடங்குவர் யார்னா ஜோதிபா பூலே. அடுத்தது. சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா ஜோதிபா பூலே. 16வது வினா. நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் யார்? பாபா தயால்தாஸ். நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா தயால்தாஸ். 17வது வினா. ஆதி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? தேவேந்திரநாத். ஆதி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் தேவேந்திரநாத். அடுத்த வினா. குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார்னா ஜோதிபா பூலே. அடுத்த வினா. அறிவுபுரம் பகுதியில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் யார்னா நாராயணகுரு. அறிவுபுரம் பகுதியில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் யார்னா நாராயணகுரு. அடுத்த வினா. குலாம்கிரி என்பதன் பொருள் வந்து அடிமைத்தனம். குலாம்கிரினா அடிமைத்தனம். அடுத்த வினா. 1893 உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சிகாகோ. 1893 உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிகாகோ. அடுத்த வினா. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்னா தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினா பாருங்கள். சாதுஜன பரிபாலன சங்கத்தை நிறுவியவர் யார்னா ஐயன்காளி. சாதுஜன பரிபாலன சங்கம் நிறுவியவர் வந்து ஐயன்காளி. அடுத்த வினா. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினா. பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மாராம் பாண்டரங். பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராம் பாண்டுரங். அடுத்த வினா. பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து அடையாறு. பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு. 27வது வினா. அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா அயோத்திதாசர். அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். அடுத்த வினா. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து நீலகிரி. இது வந்து இந்த வருஷம் குரூப் 4 கொஸ்டின். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து நீலகிரி. அடுத்த வினா. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்த வினா.
விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. கடைசி வினா, நியூ இந்தியா காமன்வெல்த் யாருடைய பத்திரிகைனா அன்னி-பெசன்ட். நியூ இந்தியா காமன்வெல்த் யாருடைய பத்திரிகைனா அன்னி-பெசன்ட்டோட பத்திரிகைகள். நண்பர்களே, நீங்கள் நம்ம 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.